வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க அசரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நம்ம இதில் தான் பார்க்கலாம். நீங்கள் ரோகிணி வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி எப்படியாச்சும் இங்கே மனசை வந்து நம்ம பக்கம் இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது மீனா வந்து நீங்கள் ரோகிணி வந்து ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே நடக்கிறதாடி பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணி வந்து மீனாவை கால் பண்ணி இந்த மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லவும் செய்கிறாங்க. வந்தோடனே வர சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனா அது என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே வா இங்கே வா உன்னை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இங்கே வந்தால் கூட நிம்மதியாக இருக்க மாட்டியா அப்படிங்கிறது கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே ஒன்றுங்க ப்ளீஸ் மீனா ஒரு நிமிஷம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனா வந்து சரி நான் வரேன் அப்படின்னு மீனா வந்து கிளம்பி கூப்பிட்டாங்க அப்படின்னு ரோகிணிக்கு ஒரு பயம் என்னதான் இருந்தாலும் மீனா வந்து எப்போ வேணாலும் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மனசு மாறினா எனக்கே தெரியாமல் எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எந்த ப்ரிப்பேரும் இல்லாமல் நான் மாட்டிப்பேன். அதனால நம்ம மீனா கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்லி வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க சொல்ல மாட்டாங்க. மீனா வந்து இங்கே ரோடு ஒரு கணிப்போடையே நீங்கள் மீனா வர சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இங்கே மீனா வந்தோடனே சொல்லுங்கள் என்னங்க விஷயம் அப்படிங்கிறது மீனா வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே ரோடு வந்து மீனா ஒன்றும் கிடையாது மீனா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது, என்னமோ நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் மீனா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூகன் வந்து இங்கே மீனா கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. மீனா வந்து அடிச்சு உனக்கு என்னடி உனக்கு, அப்போது நீ என்னை நம்பலை, நீ நம்ப மாட்டே, அதை விடு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுட்டு யாருக்கிட்டையுமே அந்த உண்மையை பற்றி சொல்லாதுன்னு சொல்லி இவ்வளோ கெஞ்சி கெச்சிரியே, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, இப்படி கேட்குறக்கு உனக்கு கொஞ்சமாச்சும் இதுவாக இருக்கா அப்படிங்கிறது மீனா வந்து இங்கே ரோகிணி திட்டவும் செய்கிறாங்க. இங்கே ரோகிணி இங்கே என்ன மீனா எதுக்கு மீனா இப்படி என்ன திட்டுறீங்க அப்படிங்கிறது ரோகிணி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. என்னடி மனசில் வச்சுட்டு இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது மீனா வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த ரோகிணி இங்கே ப்ளீஸ் மீனா நீங்கள் வந்து என்ன தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து இது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லலை, நான் வந்து எனக்கு இப்படி தோணுச்சு அதனால தான் அவங்கக்கிட்ட இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிறது ரோகிணி வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மீனா இங்கே பாரு, நான் கண்டிப்பாக யாரிடமே சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லார்கிட்டையுமே அந்த உண்மையை போட்டு உடச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறது மீனா வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. நீங்கள் ரோனிந்துக்கு ப்ளீஸ் மீனா நீங்கள் இதை பற்றி இப்போதைக்கு யாருன்னு சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எப்படியாச்சும் இந்த கிருஷியும் மனதும் சேர்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய லைஃப் அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனை பண்ணியிருந்தாலும் மனசு வந்து என்னை விட்டு போக மாட்டேன், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடும். அதனால அதை வச்சு நான் எல்லார்கிட்டையுமே அந்த உண்மையை பற்றி சொல்லிவிடுவேன், ப்ளீஸ் மீனா இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறது ரோகிணி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனா அந்த புரியுது நீ எதுக்காக எல்லா விஷயமும் பண்ணுற நல்லாவே தெரியுது, ஆனால் உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம், அதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மீனா வந்து கிளம்பி போகும்போது தான் நீங்கள் கரெக்டாக வித்யாவை பார்க்கவும் செய்கிறாங்க. வாங்க மீனா எப்போ மீனா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா அதுவும் கண்டுக்காமல் போகவும் செய்கிறாங்க. இங்கே வித்யாவுக்கு என்னடா அதுவும் மீனா நம்மளை பற்றி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப கோவமாக போகிறாங்க, உள்ளே நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிங்கிறது வித்யா வந்து இங்கே ஒரு டவுட்டோடையும் உள்ளே போகவும் செய்கிறாங்க. போகும்போது தான் நீங்கள் கிறிஷ் அது இல்லாமல் கிறிஷோட கார்டியன் அவங்க அம்மா எல்லாருமே இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே வித்யா வந்து மீனா வந்துட்டு போராடி இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிங்கிறது வித்யா வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே ரோடு இந்த ஆமாம் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வித்யா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு மீனாக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்டால் வித்யாவுக்கு பயங்கரமாக தெரிச்சு, என்ன ரோனி சொல்லிட்டு இருக்க, இது தெரிஞ்சு அவங்க சொல்லிதான் அப்படின்னு சொல்லிங்கிறது வித்யா வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ரோனி என்ன சொல்ல நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிங்கிறது கோவம், அதாவது சண்டை பாடுற மாதிரி இங்கே வித்யா கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. வித்யா வந்து எதுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி நடக்காது, இந்த மாதிரி அவங்க இது பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இருந்தாலும் அவங்க சொல்லாமல் இருக்காங்களே பரவாயில்லையே அப்படிங்கிறது வித்யா இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் எங்கள் கிறிஸ்டோட கார்டியன் தான், அதுவும் இல்லாமல் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் டைமு, அதுக்குள்ள நீ சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லார்கிட்டையுமே அந்த உண்மை பற்றி சொல்லிவிடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே வித்யா வந்து இப்பயாச்சும் நீ உண்மையை பற்றி எல்லாருமே சொல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோனுங்க பாரு, அவகிட்ட சொன்னதான் உங்ககிட்ட சொல்கிறேன், அது உங்ககிட்ட சொன்ன சொல்லி எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, ஆனால் சொல்ல வேண்டியது நான் கட்டாயம், அதனால் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகுடி இந்த மாதிரி எப்படியாச்சும் மனசோட
மனசை மாற்றணும். மாற்றிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். தாராளமாக நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை பற்றி சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிங்க. ரோகிணி வந்து இங்கே வித்யா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வித்யா ஆமாம் இது நடந்த மாதிரி தான் சொல்லிங்க. வித்யா இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இது கேட்ட ரோகிணிக்கு பயங்கரமான கோவம் வரவும் செய்யுது. என்னடி நீ அது என்னை பற்றி எனக்கு என்னோடய லைஃப் எனக்கு தெரியும், நீ சும்மா கருத்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிங்க. ரோகிணி வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இந்த விதம் நீ பண்ணுறதும் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ மட்டும் எப்பயாச்சும் சப்போஸ் இப்போ மீனா கோவம் வந்துருச்சுன்னு வை, அவங்க சொல்லிட்டாங்க என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிறது இங்கே வித்யா வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்த குரு வந்து அவளை கொலை பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது ரோகிணி வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அதை கேட்ட வித்யாவுக்கு பயங்கரமாக வந்துருச்சு. என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணுறவ தான், பண்ணாலும் பண்ணுவேன், ஏன் என்ன கூட கொலை பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அப்படிப்பட்டவ தான், உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி எதுவுமே உனக்கு கிடையாது, நீ தாராளமாக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிங்கிறது வித்யா வந்து இங்கே ரோஹிணிகிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே ரோஹிணி வந்து இங்கே பாரு வித்யா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அஸ் எ ஃப்ரெண்டாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் கூட போதும், ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்குன்னு இந்த அளவுக்கு டிமோட்டிவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் பார்த்துக்குவோம் சொல்லிங்கிறது ரோஹிணி வந்து இங்கே வித்யா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே வித்யா வந்து இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, வித்யாசோட இது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ போகிற போக்க பார்த்தா ஸோ எங்கேயோ போய் நிற்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று இது மட்டும் எனக்கு தப்பாக போகுதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுன்னு வை. ஸோ மீனா சொல்கிறதுக்கு முடியாது, நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிவிடும் பார்த்துக்குவோம் சொல்லிக்கிறது வித்யா வந்து ஒரு சைடு நீங்கள் ரோஹிணிக்கும் ஸோ மிரட்டுற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போந்தாங்க ரோஹிணி இந்த என்னடியும் என்னை மிரட்டுறியா சொல்லிங்கிறது ரோஹிணி வந்து கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போந்தாங்க வித்யா இங்கே பாரு, உன்னை மிரட்டணும்னு சொல்லி எனக்கு அந்த இதுவும் கிடையாது, ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட கரெக்டு கிடையாது, அதை மட்டும் நீ மனசில் நினச்சது எது இருந்தாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிங்கிறது வித்யா ரோஹிணி கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அதேமாதிரி சொல்லின உடனே இங்கே வித்யா பாட்டுன்னு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. சே எப்படிப்பட்ட பொம்பளையாக இருக்கா, இவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு நினச்சிருந்தான், எனக்கு தான் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, இனிமேட்டு இவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாதான்னு சொல்லிங்கிறது திருப்பி இங்கே சண்டை போட்டு இங்கே வித்யா கிளம்பி போகவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே முருகன் வந்து என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வித்யா வந்து இல்லைங்க என் ஃப்ரெண்டை பார்க்க போனாங்க அப்படின்னு வித்யான்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே முருகன் வந்து என்ன விஷயம் எதுக்காக இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஸோ இங்கே வித்யாவுக்கு சரி இதுக்கு மேலே இவர்கிட்ட மறைச்சிட்டு தான் வேலைக்கு ஆகாது, இவர்கிட்ட தான் உண்மையாக சொல்லுவோம் சொல்லி இங்கே ஒரு பெரிய தப்பை இங்கே வித்யா வந்து பண்ணவும் செய்கிறாங்க. அதாவது இங்கே ரோஹிணியை பற்றி ஸோ எல்லா உண்மையுமே இங்கே முருகனுக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதை கேட்ட முருகனுக்கு பயங்கரம் நடந்துச்சு, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க அந்த வீட்டில் இருக்காங்களா, அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வர அவங்கள நம்பிட்டு இருப்பாங்களே அப்படின்னு ஸோ எங்கள் முருகன் வந்து சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் எங்கள் வித்யாவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ முருகன் ஃப்ரெண்டாச்சே, ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஒரு எமோஷனல் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிங்கிறது வித்யா அப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கவும் செய்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வித்யான்னு சொல்கிறாங்க, சரிங்க அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, முக்கியமாக முத்துக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்குது வித்யா வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் முருகன் எனக்கு புரியுங்க வித்யா, நீங்கள் வந்து என்ன நம்பி சொல்லியிருக்கீங்க, நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்குது முருகன் வந்து நீங்கள் வித்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே வித்யாவுக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியாது அப்பா சொல்லிக்குது வித்யா நினைக்கவும் செய்கிறாங்க. முருகன் வந்து என்ன வித்யா சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு ஸோ முருகன் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வித்யா இந்த வேற என்னங்க பண்ணுறது, எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அதில் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு, வேறு என்ன பண்ண முடியும் என்னால் அமைச்சிருக்குது வித்யா வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ எங்கள் முருகன் வந்து சரிங்க கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடுங்க, அவங்க சரி கிடையாது அமைச்சிருக்குது முருகன் வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போச்சு சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.